நம்ம என்ன நினைக்கிறோம்னாக்க வெளி மாநிலத்திலேருந்து நம்ம மாநிலத்தில் வந்து ரயில்வேலையோ இன்கம் டேக்ஸு பேங்க்கு இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க அடுத்த மாநிலத்திலேருந்து நம்ம மாநிலத்துக்கு வந்து அப்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பொறாமை வருது. என்னப்பா நம்ம ஊரில் வந்து வெளி மாநிலத்துக்காரங்களாம் வேலை பார்க்குறாங்க, நம்ம பையங்க பூரா அங்கிட்டு போய் எங்கிட்ட 10,000 வேலை பார்க்குறாங்க அப்படின்னா என்ன காரணம்? என்னென்னா அவங்க காரணம் கிடையாது, நம்மதே காரணம். ஏன் அப்படின்னா நம்ம காலேஜ் படிக்கும்போது இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் பற்றி யோசிக்கிறதே கிடையாது. மைண்ட் செட்டு பூரா எங்கே இருக்கும்? ஒன்லி பிளேஸ்மெண்ட். இப்போ ரீசெண்டாக கூட பிளேஸ்மெண்ட்டில் பெரிய கம்பெனி 3000 பேர் வேலை பார்த்தாங்க. இம்மீடியட்டாக அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்போ என்ன செய்கிறாங்க? ஐயோ அடுத்துக்கு ஃபேமிலி எப்படி ரன் பண்ண போகிறதுன்னு சொல்லி நிறைய பேர் முடிக்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்புக்கு வரேன்னு சொன்னால் ஈஸியெல்லாம் கிடையாது. 3 மாதம் படிச்சுட்டு உடனே வேலை கிடச்சிரும் அப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. கண்டிப்பாக 100% 3 மாதம் படித்து வேலைக்கு போகிறதுன்னா ரொம்ப ரொம்ப வெரி வெரி ரேர். சொல்லிட்டேன், மினிமம் 1 இயர் கம்பல்சரி படித்தாகணும். அப்போதான் நம்மளால் ஜெயிக்க முடியும். ஏன்னா இந்த எக்ஸாம்ஸை பொறுத்தளவில் வந்து 100% மெரிட் பேஸ் தான். சில பேர் என்ன நினைக்கிறீங்கன்னாக்கா வெளி மாநிலத்துக்காரங்களாம் வராங்க, வாங்கி இங்கே வேலை வாங்கிறாங்க, ஏதோ சம்திங் நடக்குது இப்படிலாம் நம்ம நினைக்கிறோம். அவங்க படிக்கிறாங்க. அதிக நபர்கள் வெளி மாநிலத்திலேருந்து நம்ம மாநிலத்தில் வந்து தான் எக்ஸாமே எழுதுகிறாங்க. ஏன் அவங்க பாஸ் பண்ணுறாங்கனாக்க அவங்க இதுக்குன்னு டெடிக்கேஷனாக உட்காந்து படிப்பாங்க. 1 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ. அவன் வேலை என்னன்னாக்க டிகிரி படிக்கும் போதே, நீங்கள் டிகிரி படிக்கும்போது படிக்க ஆரம்பிக்கிறீங்களா? இல்லை. அவன் என்ன பண்ணுவான்னா டிகிரி படிக்கும் போதே இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. டிகிரி படிக்கும் போதே நாம் அப்படியா படிக்கிறோம்? டிகிரி படிக்கும்போது எதுனே தெரியாது, சப்ஜெக்டும் படிக்கிறது கிடையாது, அந்த புக்கும் தொடர்ந்து பார்க்கறது கிடையாது, எப்படியோ பாஸ் பண்ணிடுறது. சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்குமானா ஏதோ சம்திங் பாஸ் பண்ணிடுவோம். நாலேஜும் சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு இருக்காது. இதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஏதாச்சும் கம்பெனிக்கு போனீங்க வச்சுங்களேன், என்ன கிடைப்பா? சப்ஜெக்ட் கேட்பா, நம்மளுக்கு தெரியாது. இல்லை வேறு ஏதாச்சும் கேட்பா, நம்மளுக்கு தெரியாது. ஒருத்தரம் ஃபோன் பண்ணார், சார் நான் 3 வருஷமாக வேலை தேடிக்கிட்டே இருக்கேன், நான் பிஇ முடிச்சிருக்கேன், 3 வருஷமாக வேலை தேடிக்கிறீங்க சார், 10,000 15,000 தராங்க, அதுக்கு மேலே ஒன்றும் தரமாட்டுறாங்க அப்படின்னு 3 வருஷம் கழிச்சு ஃபோன் பண்ணி கேட்குறாரு. காரணம் என்னாக்க நிறையா நபர்கள் வந்து இந்த பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம மைண்டில் மோல்டு பண்ணி எதையும் யோசிக்க வைக்காம, யார்? இந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட்ஸ்